பாஜக மூத்த தலைவர் ராஜா மீது 3 பிரிவுகளில் வழக்குப்படிவு. பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினரும் மூத்த தலைவருமான ராஜா மீது சிவகங்கை மாவட்ட காவல்துறையினர் 3 கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதன் பின்னணி குறித்த முழுமையான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. கடந்த 4ஆம் தேதி கார்த்திகை தீபத் திருநாள் அன்று மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருந்தது. இதற்காக மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற கிளை தனி நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இருப்பினும் இரு தரப்பினரிடையே பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறி காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். மேலும் திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனால் நீதிமன்றம் கூறியிருந்தபடி திருப்பரங்குன்றம் மலை மீதான தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படவில்லை. காவல்துறையின் இந்த நடவடிக்கையை கண்டித்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் ராஜா உள்ளிட்டோர் திருப்பரங்குன்றம் நோக்கிச் சென்றனர். முன்னதாக தனது சொந்த மாவட்டமான சிவகங்கையிலிருந்து மதுரைக்கு புறப்பட்ட ராஜாவை கும்பக்குடி என்ற இடத்தில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அவரை மேற்கொண்டு பயணிக்க விடாமல் தடுத்ததால் ராஜா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிவகங்கை மாவட்டம் நாச்சியார்புரம் காவல் நிலையத்தில் ராஜா மீது புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது அவர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பொது வழிப்பாதையை மறித்து பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு செய்தல், காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், மதவாதத்தை தூண்டும் வகையில் பேசுதல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது.